ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த ஆண்டு மெகா ஆக்ஷன் ஐபிஎல் வரபோது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்த வருஷம் என்னோடய ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக என்னோடய கம்பேக் பெரிய விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரரான ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி கொடுத்துருக்காரு. அதுவும் எப்படி சொல்கிறது, ஐபிஎல் டீமுங்க அத்தாட்டி கண்டிப்பாக என்னை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்டீவன் ஸ்மித் அவர் ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயர். மேக்ஸிமம் டெஸ்ட் மேட்ச்சில் செம்ம கிளாஸ் பிளேயர். T20 சூப்பராக விளையாடுவார். ஏன்னா ஆஸ்திரேலியா நடக்கிற பிக் பேஷ் லீக்கெல்லாம் ஓப்பனிங்லாம் இறங்குவார், சூப்பராக விளையாடுவார். ஆனால் ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் அவர் எந்த டீமே எடுக்கல, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் ஐபிஎல்லில் விளையாடுறதுக்கு ரொம்ப காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஐபிஎல்லில் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பெரிய லீக் அது. கண்டிப்பாக எங்களோட எல்லாரோட டேலண்ட்டு டெஸ்ட் பண்ணுற லீக் அது. அதில் கப் அடிக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு உலகக்கோப்பை அடிக்கிறதுக்கான சமம் அதில் கப் அடிக்கிறது. அதனால் அப்படியாப்பட்ட லீக்கில் நான் விளையாடுறதுக்கு ரொம்ப பெருமைப்படும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நான் எதனா ஒரு டீமில் விளையாடுவேன். அது சென்னை அணியாக இருந்தால் எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீவன் ஸ்மித்து பேசியிருக்காப்புல. அவர் ஆமாங்க, செம பிளேயர். எப்படி சொல்லுதுன்னா, 1 டவுன் தான் அவர் வழக்கமாக ஒரு பொசிஷன் இறங்குவார். T20யில் ஓப்பனிங் ஆடுவார். பட் 1 டவுனில் வந்து நல்ல கேம் எடுத்துகிட்டு போவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடி இருக்காரு. அப்புறம் ரேசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு 2 வருஷம் தோனி தலைமையில் ஆடினார். கண்டிப்பாக நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க. கேப்டன்ஷிப் பண்ணுவார், பேட்டிங்கும் சூப்பராக ஆடுவார். மேட்ச் எங்கன்னா சொதப்பிச்சுன்னா வந்து காப்பாற்றி கொடுப்பார். அந்தளவுக்கு நல்ல ஒரு பிளேயர். ஆனால் லாஸ்ட் இயர் அவர் ஏன் எடுக்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் அவர் ஓப்பனாகவே பேசிகிட்டு இருக்காரு. மெகா ஆக்ஷன் அவர் கிட்ட வரப்போதா, அதனால் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. எல்லா ஓனர்ஸும் கண்டிப்பாக இதை கவனிச்சிருப்பாங்க. ஸ்டீவன் ஸ்மித் பேசியிருக்குது. அவர் எதனா ஒரு டீமில் எடுத்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதுவும் சென்னை அணிலாம் வந்தார்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா தோனி கூட அவர் விளையாடிருக்காரு, தோனி கீழே விளையாடிருக்காரு. அதனால் கண்டிப்பாக ஸ்டீவன் ஸ்மித்து சென்னை அணிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி சென்னை அணியில் இல்லைனா கூட வேறு எதனா ஒரு கொல்கத்தா நைட் ரைட்ஸ் அணியோ இல்லை ஆர்சிபியோ எதனா ஒரு டீமுக்கு போனால் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர். அதனால் கண்டிப்பாக அவரோட ஆட்டம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அடுத்த வருஷம் இந்த மெகா ஆக்ஷன் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஐபிஎல்லில் கண்டிப்பாக அவரோட ஆட்டம் ஆக்ரோஷமாக இருக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டீவன் ஸ்மித் T20க்கு சூட்டபிள் பிளேயரா இல்லையா? பட் அவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.